ஆரணியில இருக்க ஹவுசிங் போர்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்ல சவுத் ஃபேசிங்ல 800 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு ஒன்னு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா கீழே 2 பெட்ரூம்னும் மேல ஒரு பெட்ரூம்னும் மொத்தம் 3 பெட்ரூமோட இருக்கு. வீடு உள்ள நுழைஞ்சதும் ரைட் சைடுல ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சா நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஹால் ஒன்னு இருக்கு. அது கூடவே அட்டாச்சா 2 பெட்ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் கிச்சனும் தனியா ஸ்பேஷியஸா நல்ல பெரிய கிச்சனா தான் இருக்கு. அது கூடவே இன்னொரு ரூமும் இருக்கு. அதை நீங்க பூஜை ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி செப்பரேட்டா 2 டாய்லெட்டும் ஒரு பாத்ரூமும் கொடுத்திருக்காங்க. அது கூடவே ஓப்பனா ஒரு ஸ்பேஷியஸான இடமும் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க துணி துவைக்கிறதுக்காகவோ இல்ல செடி வளர்த்துக்காகவோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணீங்கன்னா ஒரு செப்பரேட்டான பெட்ரூமும் அது கூட அட்டாச்சு கிச்சனும் இருக்கு. வெளியே ஓப்பனா நிறைய ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அது உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்கேயும் செப்பரேட்டா பின்னாடி ஒரு பாத்ரூமும் ஒரு டாய்லெட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படியே மாடிக்கு போனா ஒரு சிமெண்ட் டேங்கோட ஒரு நல்ல ஸ்பேஷியஸான மாடி இருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா கட்டி வெறும் 10 வருஷம் தான் ஆச்சு. சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணா மட்டும் போதும், டைரக்டா குடி போயிடலாம். நீங்க ரெண்டலுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கூட இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா கீழே ஒரு ஃப்ளோர் மேல ஒரு ஃப்ளோர் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் தனித்தனியா வாடகை விடலாம். இந்த வீட்டை நல்ல ஏர் வென்டிலேஷனோட சன்லைட் உள்ள வர மாதிரி கட்டியிருக்காங்க. அதனால நீங்க காத்து வசதிக்கோ வெளிச்சத்துக்கோ கவலையே பட தேவையில்ல. பிரைஸும் ஓரளவுக்கு கம்மியா தான் வந்திருக்கு. சோ யாருமே மிஸ் பண்றாதீங்க. இது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இந்த வீடை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கோ இல்ல கமெண்ட்ல பிரைஸ்னு போடுங்க, நானே உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன். அப்படியே வீடு விற்க வாங்க ஐடியா இருந்தா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடை நம்ம கண்டினியூஸா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்.